ஹாய் மக்களே, வெல்கம் டு செந்தமிழ் சினிமான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரட்டை ஆட்சி முறை தான் சரியானது அப்படின்னும், மாநில ஆட்சி மத்திய அரசு அப்படின்னு ரெண்டுமே செயல்படணும் அப்படின்னும் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அயோத்திதாச பண்டிதர் 110வது வருஷ நினைவு நாளையொட்டி தாம்பரம் சானிட்டோரியத்தில் இருக்க தேசிய சித்த மருத்துவமனை வளாகத்தில் இருக்க அயோத்திதாசர் பண்டிதர் திருவுருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதுக்கப்புறம் செய்தியாளர்கள்கிட்ட பேசுகிறப்போ, மத்தியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுக்கும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், இரட்டை ஆட்சி முறை தான் சரியானது, மாநில ஆட்சி மத்திய அரசு அப்படின்னு ரெண்டுமே செயல்பட வேண்டும். வட இந்தியாவில் யாராவது ஒரு மீனவன் பலியானா உடனே மோடி ஓடோடி வந்து பார்க்குறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க மீனவர்கள் இறந்தாங்கன்னா ஏன் வந்து பார்க்கறது கிடையாது? 16 லட்சம் கோடி முதலாளியோட கடனை தள்ளுபடி செய்கிறாங்க அப்படின்னா ஏழைகளுக்கான ஆட்சி கிடையாது. இது பெரிய முதலாளிகளோட கடனை தள்ளுபடி செஞ்சிட்ருக்குது இந்த அரசு. மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா மோடி பிரதமராக இருந்தாலும் சரி, அமித்ஷா பிரதமராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான கொள்கையை வகுக்கிறது அப்படின்றது ஆர்எஸ்எஸ் தான். அதானி துறைமுகத்தில் 1,40,000 கோடி ரூபா போதைப் பொருள் வந்து இறங்குச்சு. அந்த பொருள் எங்கே போச்சு, யாருடையது அப்படின்னு விசாரணையே பண்ணாமல் இஸ்லாமியர்கள் அப்படின்றதுனால அமீர் மேலேயும் ஜாபர் சாதிக் மேலேயும் மட்டும்தான் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்கு. ஒரு சினிமா எடுக்கும்போது தயாரிப்பாளர் பணம் போடுறாரு, நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படி தான் பார்க்க முடியுமே தவிர அந்த பணத்தை அவர் எப்படிலாம் சம்பாதிச்சாரு அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்க முடியாது. அனைத்து துறைகளையும் தனியாருக்கு ஒதுக்கிட்டு அவங்களோட கடன்களையும் அரசு தள்ளுபடி பண்ணிகிட்டு இருக்குது. தமிழகத்தில் துவங்கப்பட்டிருக்க கார் தொழிற்சாலைகளில் எத்தனை தமிழர்கள் பணியாற்றுகிறார்கள் அப்படின்றத நேரில் போய் தான் பார்க்கணும். பெண் காவலர்களை பற்றி சவுக்கு சங்கர் பேசினதை முற்றிலும் தவிர்த்திருக்கலாம். ஆனால் சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டிருக்கு. இந்த கஞ்சாவை விற்கிறதே அரசு தான். இதுக்கு முன்னாடி அரசு தான் சாராயமும் விற்பனை பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போலாம் கஞ்சா விற்பவங்களை போலீஸார் கைது செய்வதே கிடையாது. அதோட விமான நிலையம் முழு அளவில் செயல்படாமல் தான் இருக்குது. பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் தெருவில் நின்று போராடிட்டு இருந்தா ஈடு இல்லா ஆட்சி 2 ஆண்டே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்து இருக்குதா மனசாட்சி அப்படின்னு கேட்க தான் தோணுது. திமுக ஆட்சிக்கு வந்தால் தவறான விஷயங்கள் நடக்கிறது இயல்பு தான். ஆனால் இங்கே நடக்கிறது சேவை அரசியலும் கிடையாது, செயல் அரசியலும் கிடையாது, எல்லாமே செய்தி அரசியல் தான். 1000 ரூபாய் தருவதாக 6 மாதத்துக்கு முன்னாடியே விளம்பரம் கொடுத்துட்டு இருந்த அரசு 1000 ரூபாயை கொடுத்ததுக்கப்புறம் 1000 தடவை சொல்லி கட்டிட்டாங்க. அதுலேயும் அந்த 1000 ரூபாயில் மிச்சப்படுத்தி வச்சுருக்கீங்களா அப்படின்னும் கேட்டுட்ருக்காங்க. மோடி மட்டும் என்ன, தேர்தலுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து தான் சிலிண்டரோட விலையை குறைச்சாரு, அதுவும் செய்தி அரசியல் தான் அப்படின்னு சீமான் சொல்லி முடிச்சிருந்தாரு. இதே மாதிரி சீமானை பற்றின நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.